வெல்கம் டு மொஷீஸ் கில்லாடி கிச்சன். காலிஃப்ளவரையும் பட்டாணியும் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு குருமா தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இனி விடவே மாட்டாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ கிரேவி ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப்பு போல் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கங்க. இது ஆப்ஷனல் தாங்க, உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டிகளே இல்லாமல் நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 150 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லைன்னா காய்ந்த பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஒரு 2 விசில் வேக போட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி காயை மட்டும் இதில் சேர்த்துக்கங்க. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் போல் கசூரி மேத்தி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை கைகளால் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாம் காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காலிஃப்ளவரும் பட்டாணியும் நல்லா ஊறி வந்திருக்கும். காலிஃப்ளவர் தாங்க முக்கியமாக ஊறணும், அதுக்காக தான் இதை நம்ம சோக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு, இருக்கட்டும். இப்போ மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயில் பின்னாடி உள்ள ப்ரௌன் பார்ட்ஸை நீக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் போல் சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கங்க. பட்டருக்கு பதில் நெய், எண்ணெய் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதில் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்து இந்த பட்டர்லேயே ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10லேருந்து 15 புதினா இலை சேர்த்து இந்த பட்டர்லேயே ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பட்டரில் புதினா இலையை சேர்த்து வதக்கும் போது குருமா நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. புதினா 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து இந்த பட்டரில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி மேலே தெரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பட்டர் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிருக்கும். இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க காலிஃப்ளவரையும் பட்டாணியையும் இதில் சேர்த்துடலாம். டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தாங்க நான் இன்றைக்கி குருமா செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டுமே அட்டிப்பொலியாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டேஸ்ட்டை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இனி வீட்டில் இருக்கவங்க இந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த காலிஃப்ளவர், பட்டாணி, மசாலா எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கங்க. நான் மிக்ஸி ஜாரு அலசிட்டு இந்த பவுலையும் அலசி அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியவே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 20 நிமிஷம் இருக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம்.
பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த பட்டர் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. காலிஃப்ளவரும் பட்டாணியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க. நீங்கள் சப்போஸ் காஞ்ச பச்சை பட்டாணி செய்கிறீங்கன்னா அதை ஒரு 2 விசில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சப்பாத்தி, இட்லி, தோசையோடு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான இந்த கிரேவி ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குருமா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.